உயிர் போகிற தருணத்தில் இருக்கிறதுனா உடனே அவர் காப்பாற்றி விட்டுருவார். போக மாட்டேன், இன்னும் 50 வருஷத்துக்கு நீ வாழலாம். அந்த மாதிரியெல்லாம் இங்கே நடந்திருக்கு. இங்கே நம்ம கசவனப்பட்டிக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடக்காதெல்லாம் நடத்தி காமிச்சிருக்காரு சாமி. அந்த காலத்தில் வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா வீட்டு சந்துக்குள்ளே பிறச்சிருவாங்க. இறந்த குழந்தைய உயிராக்கி கொடுத்துருக்கு. அப்புறம் தான் சாமியை பற்றி அவங்களுக்கு தெரியுது. எந்த சாமியும் சாமிக்கு உலகத்தில் பெரிய சாமி எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாமிகிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். குட்டத்தைப்பட்டி காட்டுக்குள்ளே ஐயா இருந்திருக்காரு. இங்கே வந்தோன்னா நேராக வந்தோன்னே ஐயா இந்த முத்தாளம்மன் கோவிலுக்குள்ளே கருவறை உள்ளே இருக்குது. அந்த கருவறையில் உட்காந்துருக்கு. பக்தர்கிட்ட சொல்லியிருக்காரு, 3 நாள் இருந்துச்சு ஆமாம் சமாதியாக போகிறேன்னு சொன்னதுக்காக சொன்னார். பழனி மலையை சுற்றி நிறைய மகான்கள், நிறைய ஜீவசமாதிகள் இருக்கிறத நம்ம போன பதிவில் பார்த்தோம். இப்படி பழனி மலைக்கு பக்கத்தில் என்னென்ன ஜீவசமாதிகள் இருக்கு அவங்கள பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது கசவனப்பட்டி சுவாமிகள். கசவனப்பட்டி சுவாமிகள் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. மக்கள் இவரை பாத்தீங்கன்னா மௌன சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல மௌன நிர்வாண சுவாமிகள் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. நீங்க நிறைய சித்தர்களை பாத்தீங்கன்னா அவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நம்ம பாக்குற நிறைய சித்தர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மொழியே மௌனம் தான். அவங்க மௌனத்தை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கான பாஷைகள் கிடையாது. இப்படி இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாது. ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்காங்க, எதுக்கு இவங்க இந்த மாதிரியெல்லாம் யாரு கூடயுமே பேசாமல் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும் இந்த பூமிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. கசவனப்பட்டி ஜீவசமாதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வழக்கமாக எல்லா ஜீவசமாதிக்கும் பயணிக்கிற மாதிரி நானும் இந்த ஜீவசமாதிக்கு பயணிச்சிருந்தேன். அவருடைய ஜீவசமாதியில் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். தியானம் பண்ணிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முத்தாளம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கான காவல் தெய்வம் அந்த முத்தாளம்மன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் கசவனப்பட்டி சுவாமிகள் வாழ்ந்த காலத்துல அது உள்ளதான் இருப்பாராம், அதை விட்டு வெளியில வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த இடத்துக்கு உள்ள போகும்போது இந்த ஜீவ சமாதியில இல்லாத ஒரு வைப்ரேஷன் நான் அங்க ஃபீல் பண்ணேன். பொதுவா ஒரு இடத்துக்கு போய் நம்ம தியானம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துக்கு உள்ள போகும்போதே அவ்வளவு நல்ல வைப்ரேஷன். அதாவது நீங்க சில இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த கருவறைக்கு கிட்ட போக போக உங்க உடம்பு ஒரு மாதிரி சிலுக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இங்க கிடைச்சது. சரி, எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குங்கும் போது என் நண்பர்களை பார்த்தேன். என் நண்பர்களும் சொன்னாங்க பயங்கர வைப்ரேஷனா இருக்கு இந்த இடம் அப்படின்னு. நான் அவங்கள பார்த்த உடனே இந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்புறம் இந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து தியானம் பண்ணோம். பிறகு அங்க இருக்கிறவர்கிட்ட ஐயாவை பத்தி சில தகவல்கள் நம்ம கேட்டோம். அவர் பேச ஆரம்பிச்சாரு. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா கசவனப்பட்டி ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லலாம். நான் இதான் முதல் முறையாக சென்னையிலேருந்து வரோம். பழனி சுற்றி உள்ள ஜீவசமாதிகளை பற்றி பதிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பழனியை சுற்றி நிறைய மகான்கள் இருக்காங்க. ஆமாம். அதில் ஐயாவை பற்றி சொல்லிட்டு மற்றவங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாங்க, யார் யார் இருக்காங்கன்ட்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு கரட் இருக்கு. அந்த கரட்டில் இருந்திருக்காரு சாமி. மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவங்க பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு கூப்பிட்டு சாமியை துண்டை கட்டி விட்டுருக்காங்க. துண்டை கட்ட மாட்டேன்ட்டார், பிச்சு அவத்தெறிஞ்சிட்டார். அடிச்சிருக்கிறாங்க அவரை, சாமியை. சின்ன பிள்ளை இருக்கும்போது அடிச்சிருக்காங்க. அடித்தோடனே அவங்களுக்கு முடியாமல் போயிடுச்சு. அடித்தவங்களுக்கு அதை முடிஞ்ச போனோடனே சரி என்னடா அந்த மாதிரி அப்போ ஒரு சாமிக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துருக்காங்க. சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பிட முடியல, எடுத்து சாப்பிட தெரியாது அவர் அந்த வயசில். அப்புறம் ஊட்டி விட்டுருக்காங்க. அப்புறம் அந்த ஊர்லேருந்து சரி துணிமணி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தூருக்கு வந்துட்டார். பக்கத்தூரில் வந்தோடனே இருக்கிறாரு ஒரு கொஞ்ச நாள்.
அங்கே இருந்தோடனே அங்கே ஒரு 4-5 வருஷம் இருந்துட்டு மறுபடியும் இங்கே நம்ம கசவனப்பட்டிக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடக்காதெல்லாம் நடத்தி காமிச்சிருக்காரு சாமி. உலகத்தில் என்ன நடக்காதோ அதெல்லாம் போட்டு நடத்தி காமிச்சிருக்காரு. இறந்த குழந்தைய உயிராக்கி கொடுத்துருக்காரு. அந்த காலத்தில் வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா வீட்டு சந்துக்குள்ளே பிறச்சிருவாங்க. ஒரு 2 வீட்டுக்கு இடையில் போய் நைட்டில் பிறச்சிருவாங்க. சாமி போய் நின்று வாங்கினோடனே அந்த குழந்தைய உயிராக்கி கொடுத்து வந்துட்டார். அப்புறம் தான் சாமியை பற்றி அவங்களுக்கு தெரியுது. சாமி அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த சாமியும் சாமிக்கு உலகத்தில் பெரிய சாமி எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாமிகிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது. நீங்கள் சாமி கூடவே அவர் இருந்த காலத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வயசு? அப்போ எனக்கு வந்து 16 வயசு. 16 வயசு. சொல்லுங்கள், அவர் கூட இருந்தீங்களா? அப்போ உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு மகான்கள் அப்படின்லாம் எதுவும் தெரிஞ்சிருக்காது. எப்படி நீங்கள் உணர்ந்தீங்க அவர் கூட இருக்கும்போது? அவர் ஒரு சாமி, ஒரு பவர் இருக்குது, சக்தி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சின்ன வயசுல உணர்ந்து இருக்கோம். சாமி பள்ளியிடம் படிச்சுட்டுமே வந்து உட்காருவேன். சாமி அங்கே உட்காந்துருப்பார். சாமி காலை கொடுங்க அப்படின்னு கேட்டால் மடியில் தூக்கி வைப்பார். கால் வலிக்குதுன்னு நினச்சிக்கிட்டே அம்மி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். டக்குன்னு கால் எடுத்துக்கிட்டு கையை கொடுத்துருவார். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் நடத்தியிருக்கார் சாமி. என்ன அப்படின்னா, சாமிகிட்ட வர்றோம் அப்படின்னா வேற கோயில் ஒரு சாமிக்கு வேற பக்கம் போனால் அவருக்கு பிடிக்காது. நம்பினா வேற பக்கம் போய் நம்பினா போன்னு விட்டுருவார். நம்ம சாமிகிட்ட மட்டும் வந்தோம்னா எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் நடத்தி கொடுத்துருவார். இன்னைக்கு உயிர் போகிற தருணத்தில் இருக்கிறதுனா உடனே அவர் காப்பாற்றி விட்டுருவார். போக மாட்டேன், இன்னும் 50 வருஷத்துக்கு நீ வாழலாம். அந்த மாதிரியெல்லாம் இங்கே நடந்திருக்குது. 16 வயசு பையில செத்து போயிட்டு எனக்கு கொண்டே ஆஸ்பத்திரியில் போட்டாங்க. ஜாமத்துக்கு வந்து எந்திரிச்சு வந்தால் அவர் தண்ணி வைக்கிறார். ஆஸ்பத்திரியில் இருந்து திண்டுக்கல்லில் கோபாலகிருஷ்ணங்கிற டாக்டர். அப்போ இவர் வந்து ஃபோன் பண்ணி பார்த்தா 4 மணிக்கு வந்து பார்க்குறாரு. எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. என்னப்பா அப்படின்னு பார்த்தா, சாமி வந்தார், எனக்கு எந்திரிச்சாருன்னாரு. எந்திரிச்சேன். யமதர்மனை கூப்பிட்டாரு. நான் சொல்கிற அன்னைக்கு தான்டா நீ அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே உடனே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியே உடனே போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவர் இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் இருக்கார். எந்த ஊரில் இருக்காருங்க சார்? திண்டுக்கல்லில் இருக்கார். திண்டுக்கல் தான் அவர் டாக்டர். இல்லை அவர் வந்து இவர் பிள்ளைமார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். சாமி கூட வாழ்ந்தவங்க அங்கே உள்ள இந்த ஆஃபீஸ் ரூமில் இருக்கிறாங்கல்ல, எல்லாம் மாயம்மா சித்தர். மாயம்மா அவங்கெல்லாம் சாமி கூட வாழ்ந்தவங்கன்னு சொல்ல முடியாது. வந்துட்டு போயிருக்காங்க. வந்து சாமிகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மலைவாழ் சாமின்னு சொல்லுவாங்க. அப்புறம் திருவண்ணாமலை பூண்டிச்சாமி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொல்லியிருக்காரு சாமி வந்து முருகன் அப்படின்னு சொல்லி. அதில் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு 3 அவதாரமும் சேர்ந்தவர் சாமி அப்படின்னு. அதனால தான் கோயில் முன்னாடி பாருங்க, முன்னாடி முருகன் சிலை இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா சிவபெருமான், விஷ்ணு, அவங்க 3 பேரும் இருப்பார். உள்ளே பார்த்தீங்களா மேலே பார்க்க. அப்போ அவர் வந்து எல்லாத்துக்குமே உட்பட்டவர். சாமி எல்லாத்துக்கும் பெரிய ஆள். சாமி மாதிரி ஒரு சித்தரை பார்க்க முடியாது. பெரிய மகான். சாமியை பற்றி ஏதாவது இப்போ நடந்த அதிசயம் ஏதாவது அவர் ஜீவசமாதி அடைஞ்சதுக்கப்புறம்? ஜீவசமாதி அடைஞ்சதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு. அது ஏதாவது 1-2 நம்மளுக்கு சொல்கிறாங்க. என்னென்ன நடக்காதோ பூராத்தையும் நடத்தி காமிச்சிருக்காரு. இப்போ யாருக்கு உனக்கு என்ன நடக்கணுமோ நீங்கள் இருந்து வீட்டுக்கு போகக்குள்ள நினச்சிருந்தேன்னா வீட்டுக்கு போகக்குள்ள அது நடந்துடும். அங்கே அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடத்தியிருக்காரு. சாமி ஜீவசமாதி அடையும் போது என்ன வயசு இருக்கும் சாமிக்கு? 70 வயசு. 70 வயசு சொன்னாருங்களா? இதுக்கு இந்த மாதிரி ஜீவசமாதி அடைய போகிறேன்னு அந்த மாதிரி ஒரு பக்தர்கிட்ட சொல்லியிருக்காரு. 3 நாள் இருந்துச்சு ஆமாம் சமாதி ஆக போகிறேன்னு சொன்னதுக்காக சொன்னாங்க. சாமி உங்கள் பேர்? என் பேர் ஆதிலிங்கம். முத்தாலம்மன் கோவில். இந்த முத்தாலம்மன் கோவிலில் மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து வியாபாரத்துக்கு அந்த நாள் சந்தை வியாபாரத்துக்கு போனவங்க குட்டத்துப்பட்டி காட்டுக்குள்ளே ஐயா இருந்திருக்காரு. குட்டத்துப்பட்டி காட்டுக்குள்ளே இருந்தவரை என்னடா இப்படி ஒரு நிர்வாணமாக ஒருத்தர் இருக்காங்களே என்னன்னு தெரியலையேன்னு போய் பக்கத்தில் போய் பார்த்துருக்காங்க. எங்கள் ஊருக்கு வரையான்னு வர்றேன்ட்டு வந்து இங்கே வந்தோன்னா நேராக வந்தோன்னே ஐயா வந்து இந்த முத்தாலம்மன் கோவிலுக்குள்ளே கருவறை உள்ளே இருக்குது. அந்த கருவறையில் வந்து உட்காந்துட்டு கூப்பிட்டு வந்தவர்களை எத்தனையோ பேர் வைகிறாங்க. நீ இப்படி கூப்பிட்டு வச்சிருக்க சின்ன பிள்ளைகள்லாம் இருக்க வைக்கிறது நிர்வாணமாக இருந்தால் எப்படி ஆகிறது? கொண்டு போய் எத்தனையோ தடவை கொண்டு போய் ஐயா விட்டுருக்காங்க. அவங்க வந்து சேரதுக்கு முன்னாடி ஐயா இங்கே இருப்பாராம். அதே மாதிரி ஐயா வந்து பாதுக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னாலும் வந்து அவங்களோட கஷ்டம், அவங்களோட இது கர்ம விநாயகர்கள். அது ஐயா வந்து மௌனமாக இருந்தனாலேயே வந்து இந்த சீரட்டை வந்து ஐயாவுக்கு வாங்கி கொடுத்தா நம்மளோட கர்மங்களை வந்து ஐயா வந்து புகையாக எடுத்துருவார். நம்ம வச்சுருக்க சீரட்டை வந்து உண்மையான ஒரு அன்போட ஐயாவுக்கு வாங்கி என்னோட கோரிக்கை இதுன்னு சொல்லி வச்சோம்னா அந்த சீரட் வந்து
வந்து ஃபுல்லாக கரைஞ்சிரும். இல்லை அப்படின்னா அதில் பாதி சீரட்டு நின்றும். அந்த பாதி சீரட்டு நின்னால் ஒரு காரியம் வந்து லேட் ஆகும். நம்ம ஒரு காரியம் செய்யல வந்து ஐயாவிட்ட வந்து கேட்கலாம், இதை செய்யறப்பறம் நீங்கள் தான் முன்ன நடத்தி கொடுக்கணும். அந்த சீரட்டு பூராமே கரைஞ்சிருச்சுனால் இந்த காரியம் சக்ஸஸ். இந்த சீரட்டு சாம்பல் ஐயா இருக்கும் காலத்தில் கேன்சர் நோய், தீராத வைத்த வலி, இந்த நோய்களுக்கு ஐயா வந்து சீரட்டை சாப்பிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஆசை கையில் தட்டுவாங்க. அந்த ஆசை வாங்கி வாயில் போட்டு போவாங்க, அந்த கேன்சர் புற்றுநோய்கள்லாம் சரியாகும். அதனால அன்னையிலிருந்து இன்னைய வரலும் முன்னோர்கள்லாம் பெரியவர்கள்லாம் வந்தவொடனே இந்த சீரட்டு சாம்பலத்தான் கேட்பாங்க. இந்த அம்மனுடைய கதையை சொல்லுங்கள். இதுதான் சாமியோட கட்டில். கட்டில் மேலே இருக்கிறது அந்த கண்ணாடி இது போட்டிருக்கு. எல்லா கோவில்லையும் ஆலயங்கள் ஒரு மாதிரி இருக்கும். இங்கே வந்து 8 திக்கு இருக்கும். இது வந்து அந்த காலத்தில் கட்டப்படும். ஐயா வந்தோன்னே அந்த இடத்துல தான் உட்காந்துட்டேன். அதனால தான் வந்து இங்கே என்ன அப்படின்னா ஐயா மௌனமாகவே இருந்தனால பேப்பரில் நம்மளோட கோரிக்கைகளை எழுதி வைக்கணும். அது எழுதி வைக்கிற கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். அந்த கோரிக்கை முத்தாலம்மாவும் ஐயாவும் அதை பரிசீலனை பண்ணும். ஒரு மனிதன் கடைசி வரலும் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த அனுக்கிரகத்தை செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் அன்றையிலேருந்து இன்னைய வரலும் கட்டிலில் எழுதி வைக்கிற பழக்கம் உண்டு. மௌன சுவாமிகளை பற்றி இன்னொரு ஆச்சரியமான ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா பொய்யா அப்படின்னு எனக்கு தெரியல. இது கண்டிப்பாக உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதாவது இவர் வாழ்ந்த காலத்தில் தான் யோகி ராம்சுரத் ராம்குமார் ஐயாவும் வாழ்ந்திருக்காரு. அப்படி பழனி பக்கத்தில் உள்ள கிராமத்தில் ஒரு 2-3 பேர் திருவண்ணாமலையில் யோகி ராம்சுரத் ராம்குமார் ஐயாவை தரிசனம் பண்ணுறதுக்காக பயணிச்சிருக்காங்க. அப்படி பயணிக்கும் போது யோகி ராம்சுரத் ராம்குமார் ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அவர் கேட்டிருக்காரு, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த பழனி பக்கத்தில் உள்ள ஒரு ஊர்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அங்க ஒரு மகான் இருக்காரே தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு இருக்காரு. அவங்களுக்கு தெரியல யாருன்னு கேட்கும்போது அப்போ அவர் சொன்னாராம், அவரு கடல், நான் அதுல ஒரு துளி தான் நானு, நீங்க கடலை பார்க்காம ஒரு துளியை பார்க்க வந்திருக்கீங்க, நீங்க போய் அவரை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது கசவனப்பட்டிக்கு வந்திருக்காங்க. கசவனப்பட்டியில முத்தாலம்மன் கோயில் கிட்ட வந்து இவரை இந்த ஐயாவை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவங்க யோகி ராம்சுரத் ராம்குமாரை பார்த்துட்டு இவங்க அப்படியே கசவனப்பட்டி வரும்போது யோகி ராம்சுரத் ராம்குமார் ஐயா வந்து நீங்க நிறைய போட்டோஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா கசவனப்பட்டி ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவர் நிர்வாணமா இருப்பார், கையில் ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பார். நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க அந்த காலத்தில் அவர் எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு உடனே ஒரு மனசுல ஒரு எண்ணம் தோணுது, இவரு வந்து ஒரு சித்தரா, இவரு ஒரு மகானா, யோகி ராம்சுரத் ராம்குமார் ஐயாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பி பார்த்துக்கிறாங்களாம். பார்த்துட்டு உடனே வந்து மறுபடியும் அந்த கசவனப்பட்டி ஐயாவை பார்க்குறாங்களாம். இவங்களுக்கு வந்து அம்மன் மாதிரி ஒரு காட்சி அளிச்சாங்களாம். அங்கே இருக்கிற 4 பேத்துக்குமே வந்து அந்த அம்மன் காட்சி கொடுத்த உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் அவர் காலில் விழுந்துடுறாங்க. அப்பவும் அவர் பேசலை, பார்க்க கூட இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த கசவனப்பட்டி ஐயா யாருங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுனால இந்த செய்தியை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்மளுடைய சித்தர் பயணத்தில் உண்மையான மகான்களை வெளியில் கொண்டு வர்றதான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கம். ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்காக பார்த்து தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சு தான் எனக்கு என்னுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு உங்களை போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, பிற மாநிலங்களில் பிற நாடுகள்லேருந்து நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்க இல்லை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சித்தன் போக்கு பயணம் தொடரும்.